பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளில் யாவீர்னு ஒரு மனுஷன், ஆலய தலைவன் என்று ஒரு மனிதன் இருந்தால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மார்க் 5:22, மத்தேயு 9:18 பார்க்கிறோம். இவன் யார்? மார்க்ல ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், உமது கரத்தை வெய்யும், அப்போது பிழைப்பார். மத்தேயு 9 அவள் இப்போதான் மரித்தாள், உமது கரத்தை வெய்யும். இந்த ஜெபம் பாருங்கள், நீங்க பல முறை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனா அந்த ஜெபம் எதிர்மறையான ஜெபம். எதுக்கு? நியாயப்பிரமாணம், சட்டங்களுக்கு, பாரம்பரியமான ஜெபங்களுக்கு, பாரம்பரியமான சடங்காச்சாரங்களுக்கு எதிர்மறையான ஜெபம் தான் இந்த யாவீர் பண்ண ஜெபம். இந்த யாவீர் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த வார்த்தை சொன்னா, ஒரு ஆலய தலைவன், அவனுக்கு தெரியும், சட்ட திட்டங்கள் தெரியும். என்னாகும் 19:11 நன்றாக கவனிக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் சடலங்களை தொடக்கூடாது, தொட்டா 7 நாள் தீட்டு. பிரியாப்பட்ட ஒரு ஜெப வீரன் பாருங்கள், அழைக்கிறான், இயேசு அழைக்கிறான். இயேசு ஆச்சரியப்பட்டு போறார், அவன் பின்னாடியே போறார். ஆனா திடீர்னு ஒரு சத்தம் ஆலயத்தனை நோக்கி வருகிறது. நீ எதுக்காக இயேசுவை கூப்பிட்டாயோ, எதுக்காக ஊழியம் செய்தாய், எதுக்காக ஆலயத்தை கட்டினாய், எதுக்காக ஒரு தலைவனாய் நீ மாறினாயோ, உன் பிள்ளைகள், உன் மகள் இறந்து விட்டாள் என்று ஒரு செய்தி வருது, துர்ச்செய்தி வருது, துக்கமான செய்தி வருது. அதை கேட்ட அவன் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஆனா இயேசு அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த தலைவனை பார்த்து, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. அன்புக்குரியவர்களே, நீ அருமையான ஒரு ஜெப வீரர்கள், நல்லா ஜெபித்தவர்கள், நல்ல ஊழியம் பண்ணினவர்கள், ஆண்டவருக்காகவே வாழ்ந்தவர்கள், கிருபா ஸ்தானத்திலே, தேவ பிரசனத்திலே, கிருபின் சத்தியத்திலே, சத்தியத்துக்காக வாழ்கிற கூட்டம், வாழ்கிற ஊழியர்கள் இருந்தீர்கள். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும்போது உங்களால் ஊழியம் செய்ய முடியாம மற்றவர்கள் சொல்ற வார்த்தைகள், மற்றவர்கள் சொன்ன தப்பான செய்திகள் நிமித்தம் மன சோர்ந்து போய் கடவுளை விட்டுடு, சபையை விட்டுடு, சபை நடத்தாத, இதனால தானே உன் குடும்பத்தில் போராட்டம், உன் பிள்ளைகளுக்கு போராட்டம், புருஷனுக்கு போராட்டம், மனைவிக்கு போராட்டம், விடு என்று சொல்லி ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஒரு ஊழியத்தை விட்டிருந்தா, கர்த்தர் சொல்றார், விசுவாசமான இரு, நிச்சயம் நீ கேட்ட ஜெபத்துக்கு பதில் உண்டு, கவலைப்படாதீர்கள், கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். காட் பிளஸ் யூ.